கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 21 நாளைக்கான எபிசோடு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் அந்த பொண்ணை செமையாக திட்டி அவங்கள வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா அவர் எதை வேணாலும் மன்னிப்பார், ஆனால் இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்துறதையெல்லாம் அவரால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு போய் சொல்லி ஏமாத்தினதையே கார்த்திக் சாரால் தாங்கிக்க முடியல. ஆனால் நான் அவர் கூடயே இருந்து பல்லவியாக நடித்து இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்னை ஏற்றுப்பாரா? நிச்சயமாக மாட்டார். ஒருவேளை நான் மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னா அடுத்த நிமிஷமே கார்த்திக் சாரோட வாழ்க்கையில் எனக்கு இடமில்லை. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. கடவுளே, நான் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்தேன், ஆனால் என்னை இப்போவும் சோதிச்சிட்டே முருகா அப்படின்னு தீபா யோசிச்சுக்கிட்டே தயங்கி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜா கார்த்திக்கிட்ட வந்து, சாரி மாப்பிள்ள, நான் டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்காத, அந்த பொண்ணு இப்படி பண்ணணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ராஜா சொல்லவும், அதை விட்றா, சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டாரா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அதை சொல்லலான்னு தான் வந்தேன். சவுண்ட் இன்ஜினியர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணார், அவருக்கு சாயங்காலம் கூட ரெக்கார்டிங் இருக்கான், இங்கே ரெக்கார்டிங் கன்ஃபார்ம் ஆன்னு கூட கேட்டார். இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், நான் தான் ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னல, உடனே அவரை வர சொல்லுங்கிறாங்க கார்த்தி. பல்லவி அப்படின்னு கேட்கவும், டே வருவாங்கடா, முதல்ல போய் நான் சொன்ன வேலையை பாரு போ அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ராஜா அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது, மாப்பிள்ள ஒரு தடவை பல்லவிக்கு கால் பண்ணி எப்போ வருவாங்கன்னு கேட்டு பாரு அப்படிங்கிறாங்க. கார்த்தி அப்படியே முறைச்சி பார்க்கவும், இல்லை டைம் ஆகிட்டே இருக்குது, இன்றைக்கி ரெக்கார்டிங் முடித்தாதான் சொன்ன டைமுக்கு ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியும், அதுக்கே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால தான் அப்படின்னு ராஜா சொன்னவும், உடனே கார்த்தி ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க பல்லவிக்கு. இங்கே தீபா செம்ம டென்ஷனோடு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்தியோட கால் வருது பல்லவி நம்பருக்கு. அச்சோ, கார்த்திக் சார் வேறு கால் பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம், ஏன் பல்லவி அட்டன் பண்ணலையா மாப்பிள்ள, கால் போலியா அப்படின்னு ராஜா கேட்கவும், இல்லை அட்டன் பண்ணலேங்கிறாங்க கார்த்தி. சரி அவங்க வந்துடுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லவும் ராஜா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணியே ஆகணும்னு கார்த்திக் சார் சொன்னார், இப்போ நான் எப்படி போய் பாடுவேன் கடவுளே, கார்த்திக் சார் இந்த சவாலில் தோற்றவே கூடாது, இப்போவும் நான் உன்னை நம்பிட்டே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு தீபா யோசிச்சுக்கிட்டே மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அங்கே வந்து சேரில் உட்காந்துக்கிறாங்க. திரும்பவும் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. அச்சோ, கார்த்திக் சார் திரும்பவும் கால் பண்ணுறாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, பல்லவி, நேற்று நைட் அவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஃபோனில் என்னோடய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணேனே, நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு ரெக்கார்டிங்க்கு வரேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்னங்க ஆச்சு, டைம் ஆகிட்டே இருக்குது, இங்கே பாருங்கள், உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சார் எனக்கு உங்கள் நிலமை புரியுது, ஆனால் அப்படின்னு பல்லவியாக இருக்கிற தீபா சொல்லவும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன், என்ன தம்பி தைரியமாக வாங்குங்கிறாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் அப்படியே தீபா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு, என்னவா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்டிங்க்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையோடு நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கடவுளே, உண்மையை சொன்னால் இப்போ என் வாழ்க்கையே போயிடும், ஆனால் அது கூட பரவாயில்ல, ஆனால் கார்த்திக் சாரால் இதை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கண்ணில் அப்படியே கண்ணீரோடு நிற்கிறாங்க. கரெக்டாக மீனாட்சி கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி தீபா பேசுகிறாங்க. என்ன தீபா, ஆஃபீஸ் போயிட்டியா, கார்த்திகிட்ட பேசிட்டியா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னாச்சு, கார்த்தி ஏதாவது திட்டாரா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும், நான் இன்னும் எதுவுமே சொல்லலைக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன் அழறாங்கிறாங்க. இல்லைக்கா, நான் எல்லா உண்மையும் சொல்லி கார்த்திக் சார்கிட்ட அவரை கன்வின்ஸ் பண்ணி பாடிடலான்னு ஆசையாக வந்தேங்க்கா, ஆனால் இங்கே வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு மேலே இருந்த சரியான கோவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட் விஷயத்தில் தப்பு நடந்ததுக்கே கார்த்திக் சார் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டாரு, ஆனால் நான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்ருக்கேனே, எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. இதோ இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட கார்த்திக் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் பல்லவின்னு சொன்னார். ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டார். அவரோட குரலே சரியில்லை, டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. கார்த்திக் சார் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு தீபா கேட்கவும், தீபா எனக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. அக்கா என்ன விடுங்கக்கா, கார்த்திக் சாரை இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படியாவது ஃப்ரீ பண்ணியே ஆகணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு என்னால் இப்போ யோசிக்கவே முடியல அப்படின்னு தீபா சொல்லவும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இப்போ ஃபோனை வை, நானே திரும்பவும் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீனாட்சி. தீபா பயங்கரமான குழப்பத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ராஜா ஸ்பீடாக கார்த்திகிட்ட போய், பல்லவி வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும், வந்துட்டாங்களா அப்படின்னு கார்த்தி ராஜா ரெண்டு பேரும் வெளியே வராங்க. ராஜாவுக்கு அதுக்குள்ளே வேற ஒரு கால் வரவும் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கார்த்தி மட்டும் அப்படியே கீழே இறங்கி வராங்க. கீழே பார்த்தா மீனாட்சி நின்றுட்டுருக்காங்க, கூடவே ஃபர்தா போட்ட ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி, இவங்க தான் பல்லவி. கார்த்தி, உன் நம்பருக்கு ட்ரை பண்ணாங்களா, ஆனால் ரீச் ஆகலேன்னு தான் தீபாவோட நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் தீபாவோட நம்பர் கொடுத்தீங்களாமா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஆமாம், பாட்டி வீட்டில் இருக்கும்போது நான் தான் கொடுத்தேன், பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா ஃபோனை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டா, ரிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னு நான் தான் அட்டன் பண்ணேன், உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கேட்டாங்க. எனக்கும் ரெக்கார்டிங் பார்க்கணும் போல் தோணுச்சு, அதனால தான் வீட்டுக்கு வர சொல்லி நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
ரெக்கார்டிங் முடிச்சதும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க கார்த்தி அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் கார்த்தி அப்படியே பல்லவியே பார்த்துட்ருக்காங்க. சார், நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக பாட வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் என்னை ரெக்கார்டிங் முடிச்சு அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னை அனுப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. என்ன கார்த்தி, நேற்று மாதிரி ஏதாவது தப்பாக இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? நான் நல்லா விசாரிச்சிட்டேன் கார்த்தி, நீங்கள் ரசிக்கிற குரல் இந்த பொண்ணோடது தான். நான் இவளை பாட சொல்லி கூட கேட்டுட்டேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் அதெல்லாம் சரியா நீ பல்லவிக்கும் ஃபர்தாக்கும் என்ன நீ சம்மந்தம் அப்படின்னு கேட்கவும் அதுவும் நான் கேட்ட கார்த்தி, நான் பாட தானே வந்திருக்கேன், அதுக்கு இந்த ஃபர்தாவால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அவங்க முகத்தை காட்ட விரும்பாதப்போ நம்மளும் கம்பல் பண்ண வேணாம், முதல்ல ரெக்கார்டிங் முடியட்டும்னு யோசிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. சாரி சார், அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு என்னோட முகத்தை வெளிப்படுத்திக்க விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே கேட்காதீங்க சார். என்னோட குரலுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்கிற உங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் உங்களை சங்கடப்படுத்திடவே கூடாது. அதுக்காகவாவது என்கிட்ட இதுக்கு மேலே எதுவுமே கேட்காதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் சரிங்க, நானும் உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை. ஆனால் பல்லவின்னு சொல்லி நேற்று கூட என்னை ஏமாற்றிருக்காங்க. இப்போது நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க. திரும்ப திரும்ப இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பேர் பல்லவி தானாங்கிற டவுட்டு எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் எப்படிங்க நம்புறது அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார், நான் சொல்கிறத நீங்கள் முழுசாக நம்ப வேணாம். ஆனால் நீங்கள் தேடிட்டுருக்கிற குரல் என்னோடது தான் சார். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் தானே. நான் பாடும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. இன்றைக்கி ரெக்கார்டிங் முடித்தாதான் மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு சொன்ன டேட்டில் ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியும்னு ஃபோனில் சொன்னீங்கல்ல சார். அதனால் இப்போ ரெக்கார்டிங் முடிச்சிடலாம் சார், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி, அவங்க சொன்ன மாதிரி முதல்ல ரெக்கார்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் சரிங்க நீ வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு கார்த்திக் கூப்பிட. கார்த்தி, தீபா ஆஃபீஸில் தான் இருக்காளா? இல்லை கார்த்தி, தீபா இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாகவே இருந்தா. ரெக்கார்டிங் நல்லபடியாக முடிய வரைக்கும் கோவில்லையே இருக்க போகிறதா சொன்னா. அதான் கேட்டேன், உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும் அப்படியே பல்லவியாக இருக்கிற தீபா அப்படியே மீனாட்சியவே பார்க்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்துட்டாங்களா என்னன்னால நான் பார்க்கல. நானும் ரெக்கார்டிங் டென்ஷனில் இருந்ததால் எதுவுமே கவனிக்கல. ஃபோனை வேறு வீட்டில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க 2 பேத்தையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அக்கா அப்படின்னு ஃபர்தாவில் இருக்கிற தீபா சொல்லவும் எதுவும் நடக்காது, எல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பல்லவியாக இருக்கிற தீபாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் டேக் போகலாமா அப்படின்னு ராஜா கேட்கவும் இல்லை ஒரு நிமிஷம், மியூசிக்கெல்லாம் இல்லாமல் இந்த பாட்டோட பல்லவியை மட்டும் பாடி காட்டுங்க அப்படின்னு கார்த்தி தீபா கிட்ட கேட்கவும் அவங்களும் அதே மாதிரி பாடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த வாய்ஸை கேட்டு பார்த்துட்டு ஓகே இவங்க பல்லவி தான், டவுட் இல்லை, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கார்த்தி 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பக்கா, நீ ரெடியாம்மா அப்படின்னு கம்போசர் கேட்கவும் பல்லவியாக இருக்கிற தீபா ஆமாங்க சார் ரெடி அப்படிங்கிறாங்க. ரெடியாம்மா அப்படின்னு கம்போசர் கேட்கவும் ரெடிங்கிறாங்க தீபா. ஓகே 1 2 3 4 சொல்லி ஸ்டார்ட் சொல்கிறாங்க. உடனே தீபாவும் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தீபா பாடுறது அப்படியே மெய் மறந்து கேட்குறாங்க. கார்த்தி அப்படியே தீபாவையே பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி அப்படியே தீபா நிஜமாவே பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தீபா திரும்பவும் முகத்தை காட்டாமல் ஃபர்தா போட்டு பல்லவிங்கிற பேரில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதை கார்த்தி எப்போ கண்டுபிடிப்பாரு, எப்படி கண்டுபிடிப்பாரு, தீபா எப்போ உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.